அடுத்ததாக நடைபெற்ற 3 விமான விபத்துகள் என்பது உலக வாழ் மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விடயமாக பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த அடுத்தடுத்து நடைபெற்ற 3 விபத்துகள் என்று நான் குறிப்பிடுவதில் முதலாவது விபத்து நத்தார் தினம் அன்று நடைபெற்றிருந்தது. அதாவது அசர்பைஜானில் நடைபெற்ற அந்த விபத்து 67 பேர் பயணித்த அந்த விமானத்திலே கிட்டத்தட்ட 38 நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அந்த விமான விபத்து பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய காணொளிகளில் பதிவேற்றி இருக்கின்றேன். அதன் பின்னராக நடைபெற்ற அந்த 2 விமான விபத்துகளும் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக அதிலே இன்னும் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய ஒரு விபத்து, இந்த மற்ற 2 விமான விபத்துக்குள்ளேயும் இன்னும் அதிக விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய விபத்து என்பது, அந்த விபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒரு பறவையா அப்படி என்று சொல்லி ஒரு பரவலான விடயம் ஒன்று பேசப்படுகின்றது. அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பது பற்றியும் இந்த காணொளியில் நாங்கள் ஆராய போகின்றோம். ஆகவே எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால், இந்த 25ஆம் தேதி நடைபெற்ற அந்த அசர்பைஜானில் நடைபெற்ற அந்த விபத்தின் பின்னராக அதுவே ஒரு பெரிய ஒரு மனதினை கலங்க வைத்து ஒரு விபத்தாக மாறியிருந்தது. காரணம், அன்றைய தினம் நத்தார் தினமும் கூட. ஆகவே வருட இறுதியிலே எத்தனையோ கனவுகளுடன் பயணித்தவர்கள் அந்த ஒரு விபத்திலே உயிரிழந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கனத்த இதயத்துடன் அந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றியிருந்தேன். அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்த விபத்துகளாக ஒன்று இந்த கனடாவிலே நடைபெற்ற ஒரு விபத்து. அதாவது இந்த ஏர் கனடா விமானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் தரையிறங்குகின்ற சமயத்தில் அந்த தரையிறங்கும் கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த தரையிறங்குகின்ற சமயத்தில் தீப்பற்றுகின்றது. அது உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிஃபாக்ஸ் மற்றும் ஸ்டான்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதன் பொழுது அது தீப்பற்றுகின்றது. இருந்தாலும் அந்த விமானத்திலே பயணித்தவர்கள் யாருக்கும் எந்தவித உயிராபத்துகளும் இல்லாமல் அவர்கள் தரையிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு விமான விபத்து என்பது ஒரு மயிரிழையில் அவர்கள் அனைவருமே உயிர் தப்பிவிட்டார்கள் என்கின்ற விதமாகத்தான் அந்த ஒரு விடயம் இருந்தது. அதிலே இருந்து சற்று மன நிம்மதி அடைகின்ற அந்த ஒரு நேரத்தில் மீண்டுமாக ஒரு பெரிய ஒரு விபத்து, அதாவது அந்த ஏற்கனவே அசர்பைஜானில் நடைபெற்ற அந்த விபத்தையும் தாண்டின ஒரு பாரியளவான விபத்து. இந்த விபத்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த இந்த விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதிலே இந்த 181 பேர் அப்படி என்று சொல்லப்படுகின்ற சமயத்தில் அதுல மொத்தமாக 175 பயணிகள் இருந்திருக்கின்றார்கள். மிச்சமாக 6 பேர் அந்த விமானத்திலே பணி வேலைகள் செய்கின்ற பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தமாக 181 பேர். இந்த 181 பேர்லையுமே பயணித்த அத்தனை பயணிகளுமே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் 2 மட்டும் தற்பொழுது உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 அந்த விமானத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள். ஆகவே அவர்கள் தற்பொழுது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த விமான விபத்துல மொத்தமாக 181 பேர் பயணித்திருக்கின்றார்கள். 179 பெயர்கள் அதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருந்தது. இந்த ஒரு விமான விபத்து தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் சமூக ஊடகங்களில் ஒரு சிறிய காணொளி ஒன்றை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். அதாவது அந்த விமான ஓடு பாதையை விட்டு அந்த விமானம் சற்று விலகி சறுக்கி சென்றபடியினாக எதிரே இருந்த ஒரு சுவரிலே மோதி அது வெடித்து சிதறுகின்ற காட்சிகளை உங்களால் காணக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத காணொளி என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், அதிலே உங்களால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி இருந்திருக்கும் என்றால், அந்த ஓடு பாதையிலே அது சென்று கொண்டிருக்கின்றது. இடையிலே பாதை தடுமாறி அது சறுக்கி செல்கின்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன, எதனால் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த விமானத்துக்குள்ளே பயணியாக இருந்த ஒருவர் இறுதி நொடிகள்ல தன்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அந்த குறுஞ்செய்தியிலே அந்த விமானத்தினுடைய இறக்கையில் ஒரு பறவை ஒன்று மோதி இருக்கிறதாகவும், ஆகவே அது தொடர்பாக தரையிறக்குகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த குறுஞ்செய்தியிலே அனுப்பியிருக்கின்றார். அதே சமயம் தங்களுக்கு ஏதோ ஒரு பாரிய ஒரு ஆபத்து நேரிட போகின்றது என்பதை அவர் அறிந்த வண்ணமாக
இது என்னுடைய இறுதி பதிவாகவும் இருக்கலாம் என்கின்ற விதமாக அவர் தன்னுடைய அந்த செய்தியை அனுப்பி இருக்கின்றார். அந்த செய்தியை பார்த்ததுமே மீண்டுமாக அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த தருணத்துல அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது அப்படி என்று சொல்லி அந்த உறவினர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு விபத்துல அனைவரையுமே மீட்டெடுக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருந்த தீயணைப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்பது நிச்சயமாக இந்த ஒரு விபத்துக்கு காரணமாக ஏதாவது ஒரு பறவை விமானத்துடன் மோதியதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மோசமான காலநிலையும் காரணமாக இருக்கலாம். ஆகவே எது என்பது உறுதிப்படுத்தினால் தான் தெரியும் என்கின்ற மாதிரியாக அவர்கள் தங்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதே சமயம் இந்த ஒரு விபத்து தொடர்பாக தென்கொரிய போக்குவரத்து அதிகாரி ஒருவர் பேசுகின்ற சமயத்திலே அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் என்பது, விமானம் தரையிறங்க முயன்ற போது வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் பறவை தாக்கியதற்கான எச்சரிக்கை சமிஞ்சை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து விமானம் தரையிறங்குவதை தடுக்கும் முயற்சி நடைபெற்றது. 2 நிமிடங்களுக்கு பிறகு விமானி ஆபத்துக்கான சமிஞ்சையை தெரிவித்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டு மையம் எதிர் திசையில் இருந்து தரையிறங்க உத்தரவுகளை பிறப்பித்தது அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அந்த விமானத்துடன் பறவை ஒன்று மோதி இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன் பின்னராகத்தான் அவர்கள் தரையிறங்குகின்ற சமயத்தில் அதனை பாதுகாப்பாக தரையிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த காணொளியில் பார்த்தது போன்று ஒரு தெளிவான ஒரு காணொளியும் இருக்கின்றது. அந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் அந்த விமானம் தரையிறக்கப்படுகின்ற சமயத்துல அந்த தரையிறங்குவதற்காக உதவி செய்யக்கூடிய அந்த சக்கரங்கள் எதுவுமே வெளிவராத சூழல்ல தான் அது சறுக்கிக் கொண்டே சென்றிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் அந்த காணொளியை இன்னும் உற்று கவனித்தால் விளங்கும், அந்த விமானத்தினுடைய வயிற்று பகுதி அந்த ஓடு பாதையுடன் சறுக்கிய வண்ணமாகத்தான் சென்று அந்த வெடித்து சிதறி அந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே அதில் இருந்த 181 நபர்கள்ல 179 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுதான் தென்கொரியாவில் நடைபெற்ற இந்த விமான விபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களாகவும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்களாகவும் இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக சொல்ல போனால் அடுத்தடுத்ததாக இந்த விமான விபத்துக்கள் என்பது பெரிய ஒரு பயத்தினை உண்டு பண்ணி ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இனிமேல் எந்த ஒரு தருணத்திலையுமே விமான பயணம் என்று சொல்லி மேற்கொள்கின்ற பொழுது உயிரை கையிலே பிடித்த வண்ணமாகத்தான் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்க போகின்றது ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இருக்கிற பொழுது தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் சில இடங்கள்ல இந்த விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சிறிய சிறிய கோளாறுகளாக இருந்தாலும் அல்லது சிறிய சிறிய வானிலை மாற்றங்களாக இருந்தாலும் சரி பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லிவிட்டு பயணமாகி அதில் இருக்கக்கூடிய அனைவருமே உயிரிழப்பதற்கு பதிலாக அந்த பயணங்களே காலதாமதமாக கூட சென்று கொள்ளலாம் என்பதை ஒரு பெரிய நோக்காக கொண்டு தற்பொழுது பாத்தீங்கன்னா நோர்வே ஓஸ்லோவில் இருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் நோர்வேயில் இருக்கக்கூடிய டார்ப் விமானம் நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த விமானத்திலேயும் கூட 180க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இது உடனடியாகவே அந்த விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதற்கான காரணம் என்று சொல்லப்படுவது விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகத்தான் அது உடனடியாகவே தரையிறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இன்னும் ஒரு விமான ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இது சீரற்ற காலநிலை காரணமாக பிரித்தானியாவில் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே ஹீத்ரோ மற்றும் கேட்விக் ஆகிய இடங்கள்ல தொடர்ந்து 2 நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இந்த விமானங்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக எந்த ஒரு பயணங்களுக்கு முன்னும் இது விமான விபத்தாக இருந்தாலும் கூட நீங்கள் எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்கு முதல் நீங்கள் பாவிக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு விடயங்களாக இருக்கட்டும் அனைத்தையுமே தீர விசாரித்து தீர ஆராய்ந்து அதன் பின்னராக உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வது சிறந்தது. ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இந்த விபத்து தொடர்பாக உங்களுடைய மனநிலை என்ன என்பதை கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இது வருட இறுதியை நோக்கிய பயணம். நாளை விட்டு நாளைய மறுதினம் புதிய வருடம் பிறக்க இருக்கின்றது. இந்த தருணத்திலே உங்களுடைய உடல்நிலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். என்றால் இந்த வருட இறுதியில நான் சற்று உடல்நிலை காரணமாக சற்று ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. உங்களுக்கே தெரிந்திருக்கும். சற்று சிறிய இடையிடையே சில நாட்களில் என்னால் காணொளிகள் பதிவேற்ற முடியாமல் இருந்தது. ஆகவே உங்களுடைய உடல்நிலை குறித்து நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த வருட இறுதியில் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் என்னென்னவெல்லாம் உங்களிடம் இருக்கின்றது நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவற்றை எல்லாவற்றையுமே கடந்து அடுத்த வருடத்துக்கு புது மனிதராக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.